வணக்கம்ப்பா. இன்னைக்கு நிறைய தந்திரமாக ஏமாற்றிய கழுதைய பத்தி உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஒரு நாள் ஒரு நரி காட்டுல பசியோட இருந்துச்சு. காட்டுல ஏதாவது மிருகம் இருந்தா அடிச்சு சாப்பிடலாம்னு எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துச்சு. எவ்ளோ தேடியும் வேட்டையாட எந்த மிருகமும் கிடைக்கல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கழுதை ஒண்ணும் அதோட கண்ணுல பட்டுச்சு. அத வேட்டையாடி சாப்பிடலாம்னு நினைச்சப்ப அந்த கழுதை நரிய பார்த்துடுச்சு. ரொம்ப பயந்து போன கழுதை கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சுச்சு. அப்பதான் அதோட பலமே அதோட பின்னங்கால்கள் தானு ஞாபகம் வந்துச்சு. எப்படியாவது நரிய தன்னோட பின் பக்கத்துக்கு கொண்டு வந்துட்டா ஒரே ஏத்து ஏத்தி தப்பிச்சு போயிடலாம்னு முடிவு செஞ்சுச்சு. உடனே கழுத நரி கிட்ட, ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீங்க எப்படினாலும் என்ன அடிச்சு சாப்பிட போறீங்க, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உதவி செய்யுங்கன்னு சொல்லுச்சு. உடனே நரி என்ன உதவின்னு கேட்டுச்சு. அதுக்கு கழுத சொல்லுச்சு, நேத்து தான் குரங்கு ஜோசியர்கிட்ட நான் எவ்வளவு நாள் உயிர் வாழ்வேன்னு கேட்டேன். அதுக்கு அந்த குரங்கு ஜோசியர், உன்னோட ஆயுள் ரேகை உன்னோட வால் வரைக்கும் நீண்டு இருக்கு, அதனால நீ 50 வருஷம் வாழ்வன்னு சொல்லுச்சு. ஆனா நான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன், தயவு செஞ்சு என்னோட வாலை பார்த்து என்னோட ஆயுள் ரேகை இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லுச்சு. ஒரு நிமிஷம் யோசிச்ச நரி சரி போவோம்னு நினைச்சு கழுதையோட வால் பக்கத்துல வந்து ரேகை எதுவும் தெரியுதான்னு பார்த்துச்சு. அதுதான் சரியான நேரம்னு நினைச்ச கழுதை ஒரே ஏத்து ஏத்துச்சு. சரியா நரியோட முகத்திலேயே அடி விழுந்ததால நரிக்கு தலை சுத்தி கீழே விழுந்தது. இதுதான் சரியான நேரம்னு நினைச்ச கழுதை ஓடி ஒளிஞ்சுக்கிடுச்சு. என்னப்பா, கதை நல்லா இருந்துச்சா?